எப்பயுமே சாப்பிட்றவங்க தானே என்ன நடந்திருக்கும் சாராயத்தில் என்ன மக்கள் என்னன்னு கேளுங்க. அங்கேயே 7 பேர் செத்துட்டாங்க ஊருக்கு. எப்பயுமே குடிப்பாங்க. இன்னைக்கு ஆள்காக்கு என்னன்னு தெரியல. காலையில குடிச்சிட்டு ஆல்ரெடி 5 பேர் டெத் ஆயிட்டாங்க. சரி இவர் எப்பயுமே காலைல குடிப்பார், ரெகுலரா குடிப்பார். சரி நெஞ்சுதான் வலிக்குதுன்னு சொல்லிட்டு போன் அடிச்சாங்க. ஜிஹெச்ல உட்காந்து சரி ரிட்டர்ன் போகிறதுக்குள்ளே ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு ஜிஹெச் பண்ணாங்க, வெங்கிலேட்டரில் வச்சாங்க. சரி இங்கே வந்தால் காப்பாற்றலான்னு பார்த்தா இங்கே வந்து ஒன்றுமே முடியல. கள்ளக்குறிச்சி நகரில் மையப்பகுதியான பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள கருணாபுரத்தை சார்ந்த எனது அன்பு சகோதரர்கள் நேற்று இரவு முதல் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்தவர்கள் காலையில் ஒரு 4 பேர் இறந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 பேருக்கு மேலே உயிர் ஊசல் ஆடிக்கொண்டு இருக்கிறது. அவர்கள் பிழைப்பதற்கான வழியை இவங்கள் தேடாமல் இங்கேருந்து ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு மேல் சிகிச்சைக்காக அங்கே அனுப்பிச்சிட்ருக்காங்க. மாவட்ட மருத்துவமனையிலே பண்ண முடியாத ஒரு கேஸை ஜிப்மருக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க, வெளியில் அனுப்பிச்சிட்ருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு தவறான தகவல் கொடுக்குறாரு. நாங்கள் இதை கள்ளச்சாராயத்தால் சாகலை, வயிற்றுப்போக்கினால் இறக்கிறார்கள் என்று சொல்கிறாரு. ஒரு வயிற்றுப்போருக்கு ஒருத்தர் கூட இங்கே நடக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இப்போ அட்மிஷனில் இங்கே இருக்காங்க. ஒரு 25 பேர் பாண்டிச்சேரி கொண்டு போயிட்டாங்க. ஒரு தவறான தகவலை நமது மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்கிறாரு. இது என்ன நோக்கம்னு எங்களுக்கு தெரியல. எது எப்படியோ இனிமேல் இந்த தவறு எங்கள் கலைமானாலும் இது வரைக்கும் நடக்கலை. இப்போ தான் முதன்முறை. இனிமேல் இந்த தவறு நடக்கூடாது. இறந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு எல்லாமே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள், அவர்களுக்கு 25 லட்ச ரூபாய் நிதி வழங்கி அந்த குடும்பத்தை காப்பாற்றும்படி தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.